பாவம் இந்த மீனாவும் முத்தும் அதுங்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு காசு சேர்த்து வச்சு மேலே ரூம் எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இருக்கால கம்முன்னு இருக்கால இன்னொருத்தி. ஐயோ கடவுளே, இவங்களை பார்க்கும் போது எப்பா மருமவ எப்படி மீனா ஊட்ட நல்லா பார்த்துக்கிற, கண்ணுக்கு கண்ணா தங்கத்துக்கு தங்கமாக வச்சு தாங்க தாங்குவேன் நாளாக இருந்தா. ஆனால் எனக்கும் ஒன்று வந்து சேர்ந்துருக்கே நெடுமாடு கணக்கில். எப்பா அம்மா என்ன செய்யறா, நம்ம வந்து அதை கூட பார்க்கலையே. மா மா இவன் சீரியல் பார்த்தா உலகமே மறந்து கிடப்பா. சரி நம்மளே போவோம். மா இங்க பாருமா என்னையா. நீ தங்க பிள்ளை வாடி உட்காருமா. போமா, நான் எவ்வளோ நேரம் வந்து இங்கே வாசல நின்று அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். உன் காதில் விழுவ நீ திரும்பி கூட என்ன நீ பார்க்கல. ஏ தங்க மகளே உட்காருடி, என் ஆசை பிள்ளை என் அருமை பிள்ளை. ஏமா இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருந்தேன், ஏன் நீ என்னை திரும்பியே பார்க்கல? நான் வீட்டில் ஆளே இல்லைன்னு நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்துட்டோம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன், நீ அப்பயும் திரும்பியே பார்க்கலையாம்மா? இல்லைம்மாக்கா, அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பார்த்தியா, முன்ன மாரி காதும் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. நானும் இந்த சீரியல் போட்டு பார்த்துட்டு இருந்தேன், இந்த நாடகம் சிறகடிக்க ஆசை நல்லா இருக்குடி. பாவம் அந்த முத்து மீனாவும் வாழ்க்கையில் மேலே வரணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குதுங்க. ஆனால் அதுங்க சுற்றி இருக்கிறதுங்க ஏன் அது மாமையார் யாருமே அது உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பாவம் அந்த பிள்ளைங்க இருக்குன்னு கூடவும் மாட்டேங்கிறாங்க. அதனால அதை பார்த்துட்டு இருந்தேன்டி மக்கா, காதலே விழுவலடி. மீனா எங்கள் மாப்பிள்ளை வரலையே மீனா, நீ மட்டும் வந்திருக்க? இல்லைம்மா, அவருக்கு மீட்டிங்னு போயிட்டாரு, 2-3 நாள் ஆகும் வரத்துக்கு. சரி வீட்டில் ஏன் நான் சும்மா இருக்கிறது, நான் வந்துட்டேன். என் மாமியாலும் நாத்தனா வீட்டுக்கு போயிட்டா, நான் மட்டும் இருந்து என்ன பண்ணேன், நான் என் அம்மையை பார்க்க என் அண்ணனை பார்க்க நான் ஓடி வந்துட்டேனே. என் பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் என் மேலே, என் தங்க மவ. போமா, இதே நீ சின்ன பிள்ளை வரை எனக்கு கொஞ்சிட்டே இருக்க. ஏண்டி உனக்கு எவ்வளோ வயசானாலும் அம்மைக்கு நீ ரொம்ப சின்ன பிள்ளை, என்னோட தங்க பிள்ளை, என் செல்ல பிள்ளைடிய மூணின்னு. சரிம்மா, எங்க அண்ணனை காணோம்? அண்ணனுக்கு காலையிலே வேலையாண்டி, அவன் நேரமாக போயிட்டான். அன்னிக்காரி தான் இருக்கா, வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுமா, இன்னும் அவளை காணும். ஒரு வார்த்தை வான்னு கூட கேட்கல. அவள் இன்னொன்று பார்த்துருக்க மாட்டாமாக்கா, அவள் பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்கிறா, வருவா. அப்புறம் என்னம்மா, அன்னிக்காரிலாம் நேரத்துக்கு உனக்கு பொங்கி போடுறாளா, டீ காப்பிலாம் வச்சு கொடுக்குறாளா, மாத்திரை மருந்தெல்லாம் போடுறியா, எப்படி இருக்கு? அண்ணனெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கிறாளா, சோறுலாம் நேரத்துக்கு கரெக்டாக ஆக்குறாளா, என்ன செய்கிறா? இவதுக்கு வந்தா கடவுளே கடவுளே, பின்னாடி போயிட்டு துணி துவச்சிட்டு வரதுக்குள்ள இங்க ஆயால மாவுல இப்படி விரட்டு இப்படி கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்களே. மடியோட மடி கண்ணத்தோட கண்ணை வச்சுதான் இப்படி கொஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோ கடவுளே, இப்ப வேற வாணி கேட்கலன்னா வேற மூஞ்ச திருப்புவாளே, அதுக்கு ஒரு நாடகம் நடிச்சிருவா. நான் என்ன செய்யறது? இப்ப எதுக்கு இப்ப வந்தா? போயிட்டு 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எதுக்கு இப்ப வந்தா? அவன் வீட்டுல எல்லாம் வேலையே இருக்காதாட்டுக்கு. அவன் மாமியால எப்படிதான் விடுறாளோ. நம்மள ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா கூட என் மாமியா விட மாட்டாங்கிறா. போவாத எங்க போற, எதுக்கு ஊர்மையை போறேன்ட்டு. இவ பேர் ஆவுனா முணுக்குன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறா. என்னம்மா கிழிவிக்கு மூஞ்செல்லாம் ஒரே பல்லுதான். நம்ம கிட்ட ஒரு நாள் இப்படி சிரிச்சு பேசிருப்பாளா? பாரு, மவ தங்க பிள்ளை அது இதுங்கிற நம்மள ஒரு வாட்டி மருமவளே அப்படின்னு ஆசையா கூப்பிட்டுருப்பாளா? எப்ப பார்த்தாலும் அடியே இவளே அவளே என் நெடுமாடு போடி வாடின்னு தானே நம்மள கிளின்னு கிளிக்கிறான். இவளை பாரு, ஐயோ தொட்டு தானே பேசுறா இவ. கடவுளே, இவளோட தொல்லை எப்பதான் எனக்கு போகுமோ? அதை அண்டி மீனா கேட்குற, எதுக்கு நீ வந்ததும் வராதம்மா அந்த நாயை பற்றி பேசிக்கிட்டு? அது என்னமோ கடமைக்க நாய்க்கு போடுது, நானும் என்ன பண்ணுறது, நம்மளும் ஒன்றும் முடியலல்ல. ஏதோ செஞ்சு தராத, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓரமாக டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறேன். மற்றபடி என்ன பண்ணுறது? ஏம்மா இப்படி சொல்கிற? அண்ணன் எதுவும் கேட்கலையாம்மா? உன் அண்ணனா, அவன் மட்டும் என்ன செய்ய போகிறான்? அவனும் அப்படி தான் போயிட்டு உட்காந்துருக்குறான். அவன் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவானா இல்லை பொண்டாட்டிக்குன்னு சப்போர்ட் பண்ணுவானா? அவனும் அந்த நெடுமாடுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். ஏதோ காலம் போன போக்கில் நான் பாட்டுக்கு உட்காந்துருக்குறேன். இது நேரத்துக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு எப்படியோ காலத்தை தள்ளிட்டு உட்காந்துருக்குறேன். ஏம்மா இப்படி சொல்கிற? என் மாமியா கூட இல்லைன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அழகு போல் உன்னை பார்த்துப்போம்மா. என்ன பண்ணுறது, என் நாத்தனா 2 காரியுமே என் மேலே நான் இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கல. என் மேலேயே விரட்டுன்னு வராளுங்க. இல்லை ஒன்றையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஒன்று அவங்க ஏதாச்சும் ஒன்று சொன்னால் எனக்கு மனசு தாங்காதுந்தாமா. நான் வாரத்துக்கு 4 நாள் இங்கே வந்து உன்னை பார்த்துட்டு கூட இருந்துட்டு நான் போகிறேன். விடுமாக்கா, என்ன பண்ணுறது, காலம் அப்படி இருக்குது இப்போலாம். முன்னாடிலாம் அம்மானா அப்படி பார்ப்பானுங்க பிள்ளைங்க. இப்போ பாரு, அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, பொண்டாட்டி தான் எல்லாமே பொண்டாட்டின்னு தான் பார்க்குறானுவோ. சரி இதை சொல்லி என்ன பண்ணுறது, வந்து வராதமோ ஏன் மூஞ்சி இப்படி போகுது? 2-3 நாள் தானே அம்மா கூட இருக்க போகிறேன், நல்லபடியாக சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு போ. அந்த நெடுமாடை பற்றி பேசினா எல்லாத்துக்கும் ப்ரெஷர் தான். சரிம்மா. ஆயா, இந்த கிழிவி என்ன நடிப்பு நடிக்கிற அவகிட்ட. 3 வேளைக்கு இவ்வளோ சோபாவிலே உட்கார வச்சுட்டு 3 வேளைக்கு அவளுக்கு என்ன சாப்பாடு கேட்கறது வகை வகையாக செஞ்சு கொடுக்குறது. நடுவில் வர டீ போடு, காப்பியை போடு, பாலை போடு, அதை போடு, இதை போட்டுட்டு அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இப்போ பாரு என்னவா அவகிட்ட குறை சொல்றா. இவ மாமியார் நல்லா இவ தாங்குற மாரி இவளும் அதுக்கு மேலே சேர்ந்துக்கிட்டு ஐயோ அம்மாவனை கூட்டிட்டு போய் நான் வச்சு பண்ணேன் என்னால் முடியலன்னு இவளும் தாங்குறா. போறதா இருந்தால் கூட்டிட்டு போய் வச்சுக்க வேண்டியதானே. கடவுளே, இவளுக்கு ஆட்டோன்னு 2-3 நாளைக்கு நான் என்ன பண்ண போறனோ. சரி நம்ம ஏதாவது ஒரு பிட்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போயிடணும். சரி வான்னு கேட்கலன்னா அதுக்கு வேற திட்டுவா. நம்ம சும்மா போயிட்டு வான்னு கேட்டு வந்துருவோம். மீனா, மறுபடியும் வந்துட்டியா மீனா? மறுபடியும் வந்துட்டியாவா?
அது இல்லை மீனா, எப்போ வந்தேன்னு சொல்லி கேட்டேன். பாத்தியாமா மருமவளை மறுபடி வந்துட்டியாங்கிற கேட்டா எப்போ வந்தான்னு கேட்குறான். வானும் வாய் திறந்து கிப்புறாளா? ஐயோ, இவ்வளோ நேரம் மறுபடியும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு வேற பேசுகிறாள். சரி, நல்ல முறையை பேச நம்ம உள்ளே போயிடுவோம். அவர் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு பிட்டு போட்டு அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வா மீனா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு மீனா. டீ போட்டா காப்பி போட்டே ஏதாச்சும் சாப்பிட்றியா மீனா? என்ன வேணும்னு சொல்லு மீனா. தோட்டத்தில் வேலையாக இருந்தேன், அதனால தான் நீ வந்தது என்னன்னு எனக்கு தெரியல மீனா. ஆ ஆ, நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா ஐஸ் நிறைய போட்டு ஒரு சர்பத் எடுத்துட்டு வாங்க. வெயில் வந்தது கலப்பா இருக்குது. இல்லை மீனா, பால் இப்போ தான் காய்ச்சி வச்சேன். டீயே காப்பின்னு சொன்னேன்னா அதை நான் போட்டு வந்துடுவேன். ஐஸ் எதுவும் இல்லை, கடையில் போயிட்டு தான் ஐஸ் வாங்கிட்டு வந்து இனிமேல் சர்பத்து போடணும். ஃப்ரிட்ஜில் தண்ணி ஊற்றி போடல, ஐஸ் கட்டியும் இல்லை மீனா. ஏய் நெடுமாடு, என் மொபைல் கேட்கறது பண்ணி கொடு. இந்த கிழவி என்ன ஒரே திருப்பா தான் திருப்புறா. சரி, ஏதோ ஒரு அந்த லெமனை புளிஞ்சுட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்போம். சரிங்க அத்தையோய், நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. சரி மீனா, நான் போயிட்டு உனக்கு லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் மீனா. சொல்லிட்டே இருக்காதீங்க. ஏ மாடு, அவதான் சொல்லிட்டால, இதுக்கு எங்களை பார்த்துட்டே நிக்கிற? போ. ஆமா, இவளுக்கு 2 பேரும் திருஷா நான் தரா. இவளுக்கு மூஞ்ச பார்த்துக்கிட்டே நிற்கிறது. இவளுக்கு மூஞ்சுக்கு பார்த்தா நமக்கு தானே வயிற்றுக்கு சோறு இறங்காது. நம்ம போவோம், நமக்கு என்ன ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்படியே ஹாய் நம்ம போய் படுத்துக்குவோம். இல்லாட்டி கண்ட வீட்டில் போயிட்டு கதை பேச போயிடுவோம். சரிங்க அத்தையோய், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போகிறேன். பாய். நான் போய் ஜூஸை போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அத்தையோய். பாத்தியாமா மருமவளை என்ன சிலிப்பு சிலிப்பிட்டு போற? அதாண்டி கொஞ்சம் கூட அவளுக்கு மரியாதைங்கிறதே தெரியல. அத்தையோங்கிற குத்தையோங்கிற அப்படிதான் உங்க அண்ணங்காரனை எல்லாரும் இருக்கும் போது அத்தான் 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 இது புதுசா கல்யாணம் ஆன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ராடி. சரி, இங்க தானே 2-3 நாள் இருக்க போறேன், பாத்துக்கிறேன் அவளை. ஒரு சர்பத்து போட சொன்னதுக்கு டீ தான் போடுவேன், காப்பி தான் போடுவேன், பால் இப்பதான் காய்ச்சி வச்சேன், அது இல்ல இது இல்லங்கிற பாருமா. நம்ம என்னடி பண்றது? அவன் அப்படி கட்டிட்டு வந்துட்டு நம்மள இப்படி கொடுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கான் போல. இரு, அவன் வரட்டும். அண்ணன் வரட்டுமா? வந்து ஏதாவது ஒன்று பேசி இவளை 2-3 நாள் எங்கேயாவது அமுச்சு விட்டு நீனே நானும் அண்ணன் 3 பேர் மட்டும் ஜாலி இங்கே இருக்கலாமா? சரிம்மாக்கா, அது இருக்கட்டும். கலப்பா வந்திருப்ப, கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுமாக்கா. சரிம்மா. சரிம்மா, நீயும் படு. இல்லாட்டி வாமா, நம்ம 2 பேரும் ரூம்லேயே படுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். சரிம்மாவளே, போவோம். இந்த அவள் ஜூஸ் எடுத்துட்டு வருவா, நம்ம குடிச்சிட்டு போவோம். அம்மா, அந்த நெடுமாட ரூம்ல வந்து தர சொல்லுமா, நம்ம போலாம். சரிம்மாவளே, நீ போ, நான் வரேன். ஏய் நெடுமாடு, நானும் என் மாவளும் என் ரூம்ல படுத்திருக்கோம். அந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து ரூம்ல கொடு, நான் போய் சத்த குறுக்க சாய்க்கிறேன். அத்தையோய், மீனா எங்க அத்தையோய்? ஆ, நீ வர வரைக்கும் உட்காந்துருப்பாளா? அவ போய் படுத்துட்டா. ஜூஸை கொண்டா, நான் என் மவளுக்கு எடுத்துட்டு போறேன். சரிங்க அத்தையோய். சரி, நம்ம எப்பயும் சொல்றத சொல்லுங்க. ஏன் நீயே சொல்லு. அத்தையோய், நீங்க என்ன என் கிட்ட கோவப்படலாம், அடிக்கலாம், திட்டலாம். ஏன்னா நான் உங்க நெடுமாடு மருமவ இல்லையா? அதனால நீங்க நல்லா கோவப்படலாம், திட்டலாம். ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டயும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்டயும் நம்ம இப்படி பண்ண முடியாதுல்ல அத்தையோய். சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஆயா, ஒரேடியே மூஞ்சி பூரா பல்ல வச்சுட்டா என் மாமியா கறி. ஆமா மக்களே, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பார்க்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோட நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்போ அந்த கேள்விக்கு இங்கிலீஷ்லாம் பிச்சை வாங்குதே. சரி, ஆமாம் மக்களே, எங்கள் மாமியார் சொன்ன மாரி தான். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட மாமியாருக்கு இதெல்லாம் போட்டு காமிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மக்களே, இந்த மாதிரி மாமியாரும் நாத்தனாரும் சேர்ந்துட்டு பண்ற கொடுமையை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க இந்த மாதிரி இந்த சேனல்ல நம்ம கிட்ட போட்டு காமிச்சீங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். கொஞ்சம் அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி இருக்கும்ல மக்களே, அதுக்காக தான் நான் சொல்றேன். ஏ மாடு, போதும், நீ ஒரே நீட்டாத. நீ ஜூஸை கொண்டா, நான் போய் மவளுக்கு கொடுக்குறேன். சரிங்க அத்தையோ, இவ்வளவு தூரம் ஜூஸை போட்டேன், கொடுக்காமலா? இந்தாங்க.